வணக்கம். என் பேர் ராஜன். அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். மதுரையில் இருக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் சிஎஃப்ஓவாக இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து காரு பைக் இது மேலே ரொம்ப கிரேஸு. நம்ம ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருந்ததுனால அப்போ அது மேலே ஒரு ஆசை இருந்தாலும் எங்கள் ரீச்சில் இல்லை. அப்போ நான் சிஏ படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கு வந்து நான் 94 வாங்கினேன், ஒரு டிவிஎஸ் சுசுகி. அதுக்கப்புறம் சிஏ முடித்து ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக தான் கலெக்ஷன் என்னோட இதை நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பைக்கு காரு இது ஆன்டிக் கலெக்ஷன் வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஹாபி. ஒரு நார்மல் பர்சனால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நிறைய நம்ம சேர்க்கணும், பணம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ஆனோன்னா லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பைக்ஸ் இருக்குது, ஒரு 10 கார் இருக்குது. பைக்கு ஃபஸ்ட்டு பைக் வந்து 1994 வாங்கினேன், ஒரு டிவிஎஸ் சுசுகி. இப்போ வந்து ஒரு நிறைய ஆன்டிக்ஸ் கிடைக்க நான் அப்படியே வாங்கிட்டே இருக்கேன். கார் பார்த்திங்கனாலும் ஒரு 10 கார் வாங்கிட்டேன். என்னோட பழைய கார் பார்த்திங்கன்னா 1948 ஊல்ஸ்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு வால்வோ XC60 வரைக்கும் கலெக்ஷன் வச்சுருக்கேன். அம்பாசிடர் வச்சுருக்கேன், பத்மினி வச்சுருக்கேன், ஜீப்ஸ் 2 கட் சைஸ் ஜீப் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் சோசியல் சர்வீஸ் தான் இது. ஏன்னா ஆன்டிக்கில் காரு பைக்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் இன்னும் வர்றவங்களுக்குலாம் தெரியாது. ஒரு 1000 கார் வந்துச்சுன்னா இந்த மாதிரி 1-2 கார் தான் ஆன்டிக் சேர்த்து வைக்கிறவங்க கையில் கிடச்சி அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஏன்ட்டு இருக்குது. அடுத்து என் பையனுக்கு கொடுப்பேன். இது அப்படியே ப்ரிசர்வ் ஆகி இன்னும் ஒரு 100 இயர்ஸ் அந்த மாதிரி போகும். இப்போ பின்னாடி இருக்கவங்களாம் அந்த காலத்தில் கார் எப்படி இருந்துச்சு, அந்த டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு, அந்த பைக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அதோட இன்ஜின் பவர் எப்படி, அதோட சஸ்பென்ஷன் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஊல்ஸ்லி இருக்கும். ஊல்ஸ்லிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரீஸ்டோர் பண்ணோம். கோயம்புத்தூரில் போய் ஸ்பேர் கலெக்ட் பண்ணி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5 lakh கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ இந்த ஊல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெக்கானிக்கல் காரு. அது ஒரு ஃபுல் வாட்டருக்குள்ளே இறங்கி அப்படி ஏறிடும். அது இப்போ இருக்க அந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பண்ணால் மாட்டிக்கிறோம். பட் இந்த கார்லாம் வந்து ஃபுல் மெக்கானிக்கல். இதில் முன்னாடி சுற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாதனால இப்போ நாங்கள் ஸ்டார்டர் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பட்டு இது வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஹாபி. இது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். என்னோடய கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் வந்து நார்டன் பைக் இருக்குது. அப்புறம் மேட்ச்லெஸ் வச்சுருக்கு, ஏன்னா பிரிட்டிஷ் காலத்து பைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா 2 இருக்குது, ஹெச்டி வச்சுருக்கேன், லாம்பி வச்சுருக்கேன், ராஜூத் 4 வண்டி இருக்குது. அப்புறம் ஸ்கூட்ரு பஜாஜ்லாம் வாங்கியிருக்கேன், புல்லட் இருக்குது. பட் லேட்டஸ்ட்டாக பாண்டியன் ஹோட்டல் மதுரையில் வந்து ஆன்டிக் கார் ஷோ நடந்துச்சு. அதில் என்னோடய காரே ஒரு 3 கார் நிப்பாட்டியிருந்தோம், 4 வீலரு, ஒரு 7 பைக் நிப்பாட்டியிருந்தோம். ஜீப்லாம் ரொம்ப கிரேஸ். இப்போலாம் நீங்கள் ஒரு ரோல்ஸ் ரைஸில் போயிருந்தால் கூட உங்களை 10 பேர் தான் திரும்பி பார்ப்பான். பட் இந்த கட் சைஸ் ஜீப்லலாம் போனீங்கன்னா சிக்னல் நிற்கிறப்ப அவ்வளோ பேர் திரும்பி பார்க்குறாங்க, நம்மளை கை கட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் வர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி. பார்க்க நமக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஒன்றும் அது ஏன் செலவழிச்சோம் வேஸ்ட்டு அப்படிலாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. இன்னும் கூட செலவழிக்க ரெடியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ டைம் இல்லாதனால நிறைய பைக்கை நல்லா ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கொரோனா அந்த இதில். பட் கொஞ்சம் நாள் கழித்து இதுக்குன்னே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஒருத்தர் பழைய மெக்கானிக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அவரை வந்து மந்த்லி சேலரியே போட்டு இங்கே இருக்க வச்சு என்னோடய பைக்ஸை மட்டும் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணலாம் சொல்லலாம் ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த பைக்லாம் பெரிய ட்ரெஷராக இருக்கும். இப்போ என் பையனுக்கு வந்து அதில் நான் ஒரு இது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அதோட ஆர்வத்தை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்து நம்ம அவங்களோட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல, அவங்க தான் கொண்டு போனோம். அதனால் அவங்களுக்கு தான் இதோட வேல்யூ தெரியணும். தெரியாமல் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்றக்காண்டி அவங்க கார் பைக் அதெல்லாம் கிரேஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த பைக்கு காரு ஜீப்பு இது மேலாம் நான் நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் அது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வராங்க, அவங்க குழந்தைகளை வந்து பைக் காரு காட்டுறதுக்குன்னே கூப்பிட்டு வராங்க. இப்போ இதோட வந்து கண்டினியூஸாக நான் நிறைய வந்து பழைய கேமராஸு பழைய ரேடியோஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பேங்க் நோட்ஸ் இருக்குல்ல, கரன்சிஸு அதெல்லாம் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து எல்லா இதுவுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இருக்க ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைனில் தான் இருக்காங்க. அவங்க யூடியூப்பு இதெல்லாம் பார்த்துட்டு கேம்ஸ் அதெல்லாம் இது பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு விண்டேஜ் காரு பைக் இதெல்லாம் வரப்போ அவங்க ஆர்வத்தை க்ரியேட் பண்ணலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட சன்னை வந்து 3rd இயர் படிக்கிறாரு இன்ஜினியரிங்கில். அப்போ அவர் என்னோடய பைக்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாயிட்டு அவர் கேட்குறாரு, நான் ஒரு 2 months வந்து உங்களோட வேலை பார்க்குறேன், நான் பைக்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதோட ஸ்பேர்லாம் கழட்டி பார்த்து அது என்ன டெக்னாலஜின்னு கற்றுக்கிறேன் அப்படின்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி என்னோடய சன்னை இதில் இது பண்ண போகிறேன். அவங்களுக்கு ஒரு டயத்தை வந்து வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து டெக்னாலஜி பழைய டெக்னாலஜி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நல்ல ஹாபி. அவங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகி வேறு எங்கேயோ இதில் போகிறதுக்கு ஒரு கார் பைக் அந்த மாதிரி அவங்க ஒரு ஆசை க்ரியேட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப மாறும். அவங்க நல்ல அவங்களோட மென்டாலிட்டி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கும்.
இப்போ என்னைய மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது, யார் என்ன வச்சுருக்காங்க, என்னென்ன கார்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இந்த மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் கஃபேலேருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. இந்த ஷூட்டிங்கே என்னோடய டேட்டு அவங்க டேட்டெல்லாம் மேட்ச் ஆகி வரதுக்கு நிறைய நாள் ஃபாலோ பண்ணி தான் எடுத்தாங்க. பட் அவங்களோட ஒரு சர்வீஸ் மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல இருக்கிற ஐசோலேட்டடாக இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பப்ளிக் டொமைன் கொண்டு வராங்க. இதை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். இந்த வண்டிலாம் இருக்குது, யார் யார் வச்சுருக்காங்கன்னா பின்னாடி ஃபியூச்சரில் வந்து நல்லதாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். அதனால் வியூயர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லதுங்க.